வணக்கம் and welcome to Nits Cookery Channel Valentine's Day special episode. Valentine's Day specialities பற்றி அதோட சிறப்பை பற்றி எல்லாம் கிட்டத்தட்ட 2021லேருந்து நான் உங்கள்கிட்ட சொல்லிட்டு தான் இருக்கேன், நீங்களும் கேட்டுட்டு தான் இருக்கீங்க. ஸோ இன்றைக்கி நம்ம அந்த ஸ்டோரிக்கெல்லாம் போக வேணாம். இட்ஸ் எ டே டு செலிப்ரேட் லவ் ரிலேஷன்ஷிப், அவ்வளோதான். ஓகேங்களா? ஸோ நம்ம இன்றைக்கி ரொம்ப டெலிஷியஸான ஒரு பட்டர்ஸ்காட்ச் கேரமல் புட்டிங் பண்ண போகிறோம். இந்த பட்டர்ஸ்காட்ச் புட்டிங்கை பற்றி சொல்லணுன்னா இட்ஸ் மெல்ட்டிங் டு மவுத்து, ஹெவன்லி டேஸ்ட்டு, இதுக்கெல்லாம் ஒரு எக்ஸாம்பிளாக சொல்லலாம். அவ்வளோ டேஸ்டியாக இருக்கும். இன்னொரு விஷயம் என்னென்னா, இந்த பட்டர்ஸ்காட்சுங்கிற ஃப்ளேவர் இருக்குது இல்லையா, அது நிறைய பேரோட ஃபேவரேட், எல்லாருக்கும் பிடிச்ச ஒரு ஃப்ளேவருங்க அது. ஸோ இந்த ப்ரொசீஜர் கூட ரொம்ப ரொம்ப ஈஸி. ஸோ வெரி ஈஸி, வெரி டேஸ்டி பட்டர்ஸ்காட்ச் புட்டிங் எப்படி வீட்லேயே பண்ணுறதுன்னு பார்ப்போம். வாங்க கிச்சனுக்கு போகலாம். ஸோ நம்மளோட பியூட்டிஃபுல் டெலிஷியஸ் பட்டர்ஸ்காட்ச் புட்டிங்க்கு என்னென்ன இன்க்ரீடியன்ட்ஸ்னு பார்ப்போம். எக்கு, நல்ல ஹோல் எக்கு 4 எக்ஸ். மில்க் வந்து 300 ml. எம்எல்லாம் நீங்கள் அளந்தெல்லாம் கஷ்டப்பட வேணாம், 1.5 கப் அவ்வளோதான் மெஷர்மெண்ட்டு. ஓகேங்களா? அப்புறம் இது ஒரு 380 கிராம்ஸ்ன்னு நினைக்கிறேன், இந்த மாதிரி ஒரு பாக்ஸு. மில்க் மேடு ஒரு டீ. அப்புறம் இதில் 2 தடவை நம்ம கேரமலைஸ் பண்ணோம். பட்டர்ஸ்காட்ச் சாஸ் பண்ணுறதுக்கு ஒரு 1/2 கப் சுகர், ஒயிட் சுகர், அண்ட் இது வந்து 60 கிராம்ஸ் ஆஃப் பட்டர், அன்சால்ட்டட் பட்டர். ஓகேங்களா? அப்புறம் இது 1/4 கப்பு, 1/4 கப் சுகர், 20 கிராம்ஸ் ஆஃப் பட்டர். அப்புறம் வெனிலா எசன்ஸ் இந்த கேரமலைஸ்க்கு ஒரே ஒரு டீஸ்பூன், சாரி 1/2 டீஸ்பூன். பட் இன்னும் நம்ம இந்த கேரமலைஸ் பண்ணும்போது 2 டீஸ்பூன்ஸ் ஆஃப் வெனிலா எசன்ஸ் தேவை. சரிங்களா? சிலவங்க ஏலக்காய் பவுடர்லாம் போடுறாங்க, பட் வேணாங்க. எக்கு போடும்போது வெனிலா எசன்ஸ் போட்டால் தான் ஃப்ளேவர் நல்லாயிருக்கும். இன்னொன்று பட்டர்ஸ்காட்ச்க்கு அந்த ஸ்மெல் வரணுன்னா வெனிலா எசன்ஸ் ஆட் பண்ணணும் அந்த சாஸோட, அப்போ தான் நல்லாயிருக்கும். இது ஒன்றும் பெரிய ரேட் இல்லை, எல்லா கடையிலையும் இப்போ கிடைக்கிது. இது 36 ருபீஸ் தான். இந்த மாதிரி ஒரு சின்ன பாட்டில் வாங்கி வச்சிங்கன்னா ரொம்ப நாளைக்கு வரவும் செய்யும். அப்புறம் 150 ml ஆஃப் வாட்டர். அப்புறம் நீங்கள் எனி ஒரு பாத்திரம், எனி ஒரு டின் ஷேப்பில் நீங்கள் எடுத்துக்கலாம் ஸ்டீம் பண்ணுறதுக்கு. பட் நான் வேலண்டைன்ஸ் டே ஸ்பெஷலுங்கிறதுனால இந்த மாதிரி வீட்டில் இருந்தது இந்த மாதிரி டின்னு, ஸோ அதில் நான் பண்ண போகிறேன். ஸோ இவ்வளோ தாங்க நம்மளோட இன்க்ரீடியன்ஸு. இப்போ கொஞ்சம் உங்களுக்கு கன்ஃபியூசிங்காக இருக்கும், ஃபஸ்ட்டு கேரமலைஸ், செகண்ட் கேரமலைஸ், அப்படி இப்படின்ட்டு. ஆனால் நான் ப்ரொசீஜர் ஒன்று ஒன்றா சொல்லும்போது உங்களுக்கு கிளியர் ஆகிடும். சரி, வாங்க நம்ம ப்ரொசீஜர் ஸ்டார்ட் பண்ணுவோம். இப்போது ஃபஸ்ட்டு ப்ரொசீஜராக 300 ml மில்க், அதாவது 1.5 கப் ஆஃப் மில்க். அப்புறம் ஒரு 1/2 கப், அதாவது 150 ml வாட்டர். அப்புறம் நம்மளோட மில்க் மேட் அந்த ஃபுல் டின் 380 கிராம் சொன்ன பாருங்க, அப்படியே ஆட் பண்ணுறேங்க. இதை நல்லா மிக்ஸ் பண்ணிவிடுங்க. ஸோ இந்த மிக்சரை நம்ம ஒரு பாட்டில் ஆட் பண்ணி ஒரு சாஸ் பேனில் ஆட் பண்ணுறோம். இதை ஒரே ஒரு பாயில் கொடுக்கணும். ஸோ ஒரு பக்கம் நம்ம இந்த மில்கை பாயில் கொடுப்போம், இன்னொரு பக்கம் கேரமலைஸ் பண்ணிடலாம். இந்த மாதிரி ஒரு பேன் வச்சுக்கோங்க. பேன் வச்சு இந்த 1/4 கப் சுகர் சொன்னேன் இல்லையா, அது கொஞ்சம் ஸ்ப்ரெட்டாக போட்டுக்கோங்க. இதுவாக சூடாகட்டும். இதுவும் நம்ம கேரமலைஸ் பண்ணிகிட்ருக்கோம். மிக்ஸ் பண்ணிக்கங்க, ஒரே ஈவன் கலராக வரணும், இல்லைனா ஒரு பக்கம் மட்டும் டார்க் ஆகிடும். ஸோ போதும். இப்போ ஆஃப் பண்ணிட்டு, கலர் போதும். இந்த பட்டர் ஜஸ்ட் 20 கிராம்ஸ் ஆஃப் பட்டர் சொன்னேன் இல்லைங்களா, ஸோ அதை ஆட் பண்ணிவிடுங்க. ஆஃப் பண்ணிட்டு ஆட் பண்ணிட்டு நம்ம என்ன பண்ணணும், 1/2 டீஸ்பூன் வெனிலா எசன்ஸ் அதையும் ஆட் பண்ணிவிடுங்க. இப்போ தான் நம்மளுக்கு அந்த பட்டர்ஸ்காட்சோட ஸ்மெல் வரும். இப்போது என்ன பண்ணணுன்னா, நம்ம இந்த மிக்சரை நம்ம எந்த டின்னில் பண்ண போகிறோமோ அதில் ஸ்ப்ரெட் பண்ணிடணும். நல்லா இமீடியட்டாக ஸ்ப்ரெட் பண்ணுங்க, இல்லைனா கட்டி ஆகிடும். அவ்வளோதான். இப்போ இது நம்ம டின் ரெடி. அதை ஒரு ஓரமாக வச்சிடலாம். மில்க்கு லோவில் வச்சுருக்கனால இன்னும் பாயில் ஆகலை, ஸ்லோவில் தான் வச்சுருக்கேன். இப்போது நம்ம மறுபடியும் செகண்ட் கேரமலைசேஷன் பட்டர்ஸ்காட்ச் சாஸ் பண்ணணுன்னு சொன்னேன் இல்லைங்களா, அது 1/2 கப் சுகர், அது வந்து 1/4 கப் சுகர் அந்த டின்னை க்ரீஸ் பண்ணுறதுக்கு. ஸோ இதுவும் கொஞ்சம் ஆகட்டும். நல்லா ஸ்ப்ரெட் பண்ணி வெயிட் பண்ணலாம்.
நம்ம மில்க்கு நல்லா பாயில் ஆக ஆரம்பிச்சிருச்சு. ஆஃப் பண்ணிடலாம். கேரமலைசேஷன் கொஞ்சம் ஈஸியாக ஆகணுன்னா பெஸ்ட் ட்ரிக், கொஞ்சம் வாட்டர் ஸ்ப்ளாஷ் பண்ணிடுங்க, டக்குன்னு ஆகிடும். இவ்வளோ போதும் பாருங்கள். இப்போ எவ்வளோ சீக்கிரம் ஆகும் பாருங்கள். வாட்டர் ஆட் பண்ண உடனே இமீடியட்டாக கேரமலைஸ் ஆக ஆரம்பிச்சிடுச்சு. ஆட் பண்ணிவிட்டால் நம்ம மிக்ஸ் பண்ணிடணும், இல்லைனா ஒரு பக்கம் மட்டும் டார்க் ஆகிடும். ரொம்ப டார்க் ஆக வேண்டிய அவசியம் இல்லை நம்மளுக்கு. பட்டர்ஸ்காட்ச் தான். கேரமல் புட்டிங்கன்னா இன்னும் கொஞ்சம் டார்க் ஆகணும். இப்போ கொஞ்சம் இன்னும் கலர் மாறட்டும். ஸோ இப்போது ஒரு கோல்டன் கலர் ஆகிடுச்சு பாருங்கள். ஸோ இந்த ஸ்டேஜ் போதும். இப்போது நம்ம எகெயின் ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிடுங்க. ஆஃப் பண்ணி பட்டரை ஆட் பண்ணிடுங்க. இது 60 கிராம்ஸ் பட்டர் ஆல்ரெடி சொன்னேன். இந்த கேரமலைஸ் பண்ண சொல்யூஷனை இந்த மில்கில் ஆட் பண்ணிடலாம். மில்க் கொஞ்சம் சூடாக இருக்கிறதுனால பிரச்சனை இல்லை. இந்த மிக்சரை நம்ம நல்லா ஆற வைக்கணும். இங்கே பாருங்கள், நல்லா மிக்ஸ் ஆகிடுச்சு. இப்போது நம்ம வச்சுருந்த 4 எக்கை ஒரு பவுலில் உடச்சி போட்டிருக்கேன். எப்போவுமே இந்த 4 எக்கு 5 எக்கெல்லாம் யூஸ் பண்ணும்போது ஒன்றா உடச்சி தான் நான் ஊற்றுவேங்க. அது ரொம்ப ரிஸ்க்கான விஷயம். டக்குன்னு நம்ம 3 உடச்சி ஊற்றுவோம், 4ஆவது ஒரு மாதிரியாக இருக்கும். அதனால் அந்த ரிஸ்க்கே எடுக்காதீங்க. ஓகே, கொஞ்சம் 1 டீஸ்பூன் ஆஃப் வெனிலா எசன்ஸ் வச்சுருக்கேன். முதல்ல இதை நல்லா பீட் பண்ணிவிட்டு அப்புறமா இது வந்து கேக் மாதிரி ரொம்ப ஸ்னோயியெல்லாம் நம்ம பண்ண வேணாம். கொஞ்சம் நுர வர மாதிரி பீட் பண்ணோம், அவ்வளோதான். பாருங்கள், நல்லா அதாவது நுரைக்கிற மாதிரி பீட் பண்ணி எடுத்திருக்கேன். ஆக்சுவலி கையிலே கூட பண்ணலாம். என் கை கொஞ்சம் சரி கிடையாது. ஒரு ஆக்சிடெண்ட்டில் ஸ்டீலெல்லாம் வச்சுருக்கேன். ஸோ தெம்பாக இருந்தால் தாராளமாக கையிலேயே பீட் பண்ணிடலாம். கொஞ்சம் வெனிலா எசன்ஸ் சேர்த்துட்டேன் 1 டீஸ்பூன். இப்போ இன்னொரு தடவை போதும், இவ்வளோதாங்க. இதோ நம்ம எக்கு பீட் பண்ணது, அப்புறம் மில்க் மேடு, கேரமலைஸ் பண்ண அந்த பட்டர்ஸ்காட்ச் சாஸ் எல்லாம் மிக்ஸ் பண்ணி வச்சுருந்தோம் பாருங்கள். அதையும் ஒன்றா ஆட் பண்ணிடலாம். அதெல்லாம் மிக்ஸ் பண்ணிக்கிட்டே ஆட் பண்ணுங்கள். இப்போது இதில் ஒரு பிஞ்ச் சால்ட் நான் மறந்துட்டேன். ஜஸ்ட் ஒரு பிஞ்ச் சால்ட் அதையும் ஆட் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணுங்க. இப்போ இந்த மிக்சரை நல்லா ஃபில்டர் பண்ணிடுங்க. ஒன்றும் இருக்காது, பட் ஸ்டில் பண்ணிடுறது பெட்டர். இப்போது நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்கிற டின்னுக்கு கொஞ்சம் கொஞ்சமாக ஆட் பண்ணிடலாம். எனக்கு கொஞ்சம் ஜாஸ்தி மாதிரி இருக்குது. டின் கொஞ்சம் சின்னதாக தெரியுது. ஸோ இன்னொரு புட்டிங்க்கு வாய்ப்பு இருக்குது நம்மளுக்கு. போதும், இந்த 3/4 அளவுக்கு தான் நம்ம ஆட் பண்ணணும். ஸ்டீம் பண்ணும்போது மேலே இதோட மேலே வேர்வை விழ வாய்ப்பு இருக்குது. ஸோ இதை மாதிரி ஒரு அலுமினியம் ஃபாயிலில் நம்ம கவர் பண்ணிடலாம். புட்டிங்கை நான் உங்களுக்கு இந்த மாதிரி ஒரு பாத்திரத்தில் வச்சு தான் பேக் பண்ண போகிறேன். மீடியம் ஃப்ளேமில் வச்சு ஒரு 30 to 35 மினிட்ஸ் நம்ம இதை ஸ்டீம் பண்ணி எடுத்துடலாம். ஸ்டீம் பண்ண வச்சுருக்கோம். இன்னொன்று ஓடிஜியில் நான் பண்ணி காமிக்கிறேன் உங்களுக்கு. இது கேரமலைஸ் கீழே பண்ணதுனால ஒரு பார்ச்மெண்ட் பேப்பர், அதாவது பட்டர் பேப்பர் ஆட் பண்ணியிருக்கேன். நான் இப்போ 180 டிகிரியில் ஒரு 10 மினிட்ஸ் ப்ரீ ஹீட் பண்ண வச்சுருக்கேன் அவனை. அதுக்கப்புறமா இதை வச்சிடலாம். இது ஒரு புட்டிங்க நம்ம ஓடிஜியில் வச்சாச்சு. 30 மினிட்ஸ் டைம் வச்சுருக்கேன் நான் 180 டிகிரி வச்சு. பார்ப்போம். நம்ம போகிறது பட்டர்ஸ்காட்ச் புட்டிங்னாலேயே ப்ரலைன் வந்து ரொம்ப முக்கியம். ப்ரலைன்னா ஒன்றும் இல்லை, நம்ம சுகரை கேரமலைஸ் பண்ணி அதில் வந்து கேஷ்யூஸ் ஆட் பண்ணி ஒரு கடலை மிட்டாய் மாதிரி பண்ணுவோம். அதை உடச்சி பட்டர்ஸ்காட்சில் போட்டிருப்பாங்க. ஸோ அதை தான் நம்ம பண்ண போகிறோம். நம்ம பட்டர்ஸ்காட்ச் ஐஸ்கிரீமோட வீடியோவில் நான் டீட்டெயிலாக பண்ணியிருக்கேன், இப்போவும் காமிக்கிறேன். இதில் 1/4 கப் சுகர் போட்டிருக்கேன், கேஷ்யூஸ் கொஞ்சம் உடச்சி வச்சுருக்கேன், ஒரு பட்டர் பேப்பர் எடுத்து வச்சுருக்கேன். இது ஆஸ் யூஷுவல் நம்ம கேரமலைஸ் பண்ணலாம். சுகர் மெதுவாக கேரமலைஸ் ஆக ஆரம்பிச்சிடுச்சு. மிக்ஸ் பண்ணிடலாம், இல்லைனா ஒரே பக்கமாக டார்க் ஆகிடும். அவ்வளோதான், இன்னும் கொஞ்சம் கலர் மாறட்டும். சுகர் கேரமலைஸ் ஆகிடுச்சு. இப்போ கேஷ்யூஸ் ஆட் பண்ணலாம். ஒரு 2 டேபிள் ஸ்பூன் போதும். இப்போ ஆஃப் பண்ணிடலாம். ஆஃப் பண்ணிட்டு நல்லா ஒரு மிக்ஸ் கொடுத்துருங்க. இப்போது நம்ம கேஷ்யூவை இந்த பட்டர் பேப்பரில் கேரமலைஸ் பண்ண கேஷ்யூவை பட்டர் பேப்பரில் கொட்டிடலாம். நல்லா ஆற வச்சா கடலை மிட்டாய் மாதிரி நம்மளுக்கு கிடைக்கும். அதுதான், அதை பவுடர் பண்ணால் ஒன்றும் பாதியமாக
அதை தான் ப்ரலைன், வேறு ஒன்றும் இல்லை. பேர் தான் வந்து பெருசு, சின்ன விஷயந்தான் அது. இவ்வளோதான் ப்ரலைன். நம்ம புட்டிங்கெல்லாம் பேக் ஆகி வரதுக்குள்ளே சரியாயிடும். இப்போ கரெக்டாக 40 மினிட்ஸ் ஆகிடுச்சு. பார்ப்போம். பாருங்கள், க்ளீனாக வருது. ஸோ ரெடி ஆகிடுச்சு. ஆஃப் பண்ணிடலாம். ஆஃப் பண்ணி நல்லா ஆற வைக்கணும். இப்போ நம்ம ஓடிஜியில் வச்சதும் கிளியராக வந்துடுச்சு. இதுவும் நம்ம ப்ரலைனும் அதுக்குள்ளே நல்லா கூல் பண்ணி ட்ரை பண்ணியாச்சு. இதை பாருங்கள், நல்லா கடலை மிட்டாய் மாதிரி இதை பாருங்கள் உடஞ்சி வரும். எவ்வளோதான் விஷயம். இதை வந்து நம்ம ஐதர் மிக்சியோட சின்ன ஜாரில் போட்டு கொஞ்சம் பல்ஸ் மோடில் க்ரஷ் பண்ணி எடுக்கலாம். இல்லையா ரோலர் பின் யூஸ் பண்ணி இப்படியும் உடச்சி எடுக்கலாம். நம்ம விருப்பந்தான் அது. நம்ம ப்ரலைனை இதை பாருங்கள் ரெடி பண்ணிட்டு வந்தாச்சு. இப்போது ஃப்ரிட்ஜில் ஒரு 2 hours வச்சு கூல் பண்ணி எடுத்துகிட்டு வந்தாச்சு நம்ம புட்டிங்கை. இப்போ நம்ம அன்மோல்ட் பண்ணுவோம். ஓகே, ஒரு நைஃப்பில் நைஸாக ஒரு லைன் போடுங்க சைட்ஸில். அன்மோல்ட் பண்ணிடலாம். ஜஸ்ட் அப்படி கமுத்து, அவ்வளோதான். அழகாக பாருங்கள் எவ்வளோ பியூட்டிஃபுல்லாக நம்ம பட்டர் ஸ்காட்ச் புட்டிங் ரெடி ஆகிடுச்சு. பார்த்தீங்களா, சூப்பராக வேலண்டைன்ஸ் டேக்கு ரெடி ஆகிடுச்சு. இப்போ இதோ நம்ம ஓடிஜியில் பண்ணோம் இல்லையா, அதையும் அன்மோல்ட் பண்ணிடலாம். வாவ், ஸோ ஓடிஜியில் வச்சதும் ரெடி ஆகிடுச்சு. ஸோ பாருங்கள், அது நம்ம டின் வந்து ஷேப்பாக வச்சுருந்தோம், இது கொஞ்சம் ஷேப்லெஸ்ஸாக வச்சுருந்தோம். அதனால் இப்படி இருக்குது. டேஸ்ட்டெல்லாம் எல்லாம் ஒரே மாதிரி தான் இருக்க போகுது. இப்போ நம்ம கஷ்டப்பட்டு ப்ரலைன்லாம் பண்ணி வச்சோம் இல்லையா, அதெல்லாம் கொஞ்சம் போட்டுடலாம். இதுவும் நம்ம சூப்பர் டெலிஷியஸ் பட்டர் ஸ்காட்ச் புட்டிங் சூப்பராக ரெடி ஆகிடுச்சுங்க. பாருங்கள், இது வந்து நம்ம வேலண்டைன்ஸ் டே ஸ்பெஷலுக்கு இதிலேருந்து லவ் தான் ஊஸ் அவுட் ஆகுதுன்னு நம்ம வச்சுக்கலாம். ஓகேங்களா? ஸோ கட் பண்ண மனசே இல்லை, இருந்தாலும் நான் உங்களுக்காக கட் பண்ணி டேஸ்ட் பண்ணுறேன். பாருங்க, ஓ மை காட், பாருங்கள். புட்டிங்னா இப்படி ஆடணும், லைட்டாக நம்ம ஷேக் பண்ணால் அப்படி அது பாட்டுக்கு ஆடணும். பாருங்கள், பர்ஃபெக்ட் டெக்ஸ்சரில் பர்ஃபெக்டாக ரெடி ஆகிருக்கு. இதை நான் டேஸ்ட் பண்ணிட்டு சொல்கிறேன் உங்களுக்கு. ஓ மை காட், மெல்ட்டிங் டு மவுத்தும்பாங்க, ஹெவன்லி டேஸ்ட்லாம் சொல்லுவாங்க பாருங்கள், அதுதாங்க இது. ரொம்ப ஈஸியான விஷயம். கண்டிப்பாக நீங்கள் எல்லாருமே வீட்டில் ட்ரை பண்ணி எனக்கு கண்டிப்பாக ஃபீட்பேக்ஸ் கொடுங்க. வெரி டெலிஷியஸ் மெல்ட்டிங் டு மவுத் பட்டர்ஸ்காட்ச் கேரமல் புட்டிங் வீட்லேயே எப்படி ஈஸியாக பண்ணுறதுன்னு பார்த்தோம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் நிட்ஸ் குக்கரி சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். உங்கள் ஃபீட்பேக்ஸ் கண்டிப்பாக எனக்கு கமெண்ட்ஸில் கொடுங்க. என்னோட எல்லா சப்ஸ்கிரைபர்ஸ்க்கும் ஹாப்பி வேலண்டைன்ஸ் டே. அடுத்த வீடியோவில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.